ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. 2 முக்கிய விடயங்களை இன்றைக்கி பேச போகிறோம். ஒன்று, முன்னாள் முதலமைச்சர், இந்தியாவின் மிக மூத்த தலைவராக இருந்தவர், தமிழகத்தின் சிற்பி, சமூக நீதியின் அடையாளம், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்த நாள். எல்லா இடத்துலையும் வழக்கம் போல் அவருக்கான அந்த சிறப்பு நிகழ்ச்சியை கட்சிக்காரங்க எடுத்திருக்காங்க. வழிநெடுக்க பார்த்தேன். கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு இருந்த அந்த பேர் எழுச்சியோடு ரொம்ப ஆரவாரமாக செய்கிறது எதுவுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. எப்பவுமே அதிகாரம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. கட்சியினர் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் ஒரு லிமிட்டோட அந்த நிகழ்ச்சியை கருணாநிதி அவர்கள் மறைந்தாலும் அவருடைய அந்த புகழ்பாடு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது, பார்க்க முடிந்தது. சமூக நீதியினுடைய சிற்பி அவர்தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு ராகுல் காந்தி வாழ்த்தும்போது சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்தலாம், ஒருத்தர் மறைந்தவரை போற்றலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் என்னைக்காக இருந்தாலும், அது என்ன தான் எதுவாக இருந்தாலும், ஒரு இனத்துரோகி, இனத்தை பலி கொடுத்தது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இனத்துரோகி, கடைசி வரைக்கும் போரை நிறுத்துவதற்கான தமிழ்நாட்டினுடைய கொந்தளிப்பை தண்ணீர் ஊற்றி அணைத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் இனத்துரோகத்தை செய்தவர் என்பதை எந்த காலகட்டத்திலையும் மறைக்க முடியாது, பதிவு செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லோருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் சிற்பி என்ற அளவுக்கு என்றார். சமூக நீதியின் சிற்பியிடம் அவர்தான் அந்த சிற்பி என்றால் திமுக விட்டு எதுக்கு காங்கிரஸ் தாவேக்கா வந்துச்சு? சமூக நீதி முதல்ல திமுக கிட்ட இருந்ததா? அந்த கட்சியில் இருந்ததா? அந்த கட்சியினுடைய அரசு கட்டமைப்பில் இருந்ததா? இந்த கேள்வி பல நூறு முறை ராவணாவிலே முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் என்ன முக்கியத்துவம் கொடுத்தது இந்த திமுக அப்படின்றத நான் பல முறை பேசியிருக்கிறேன். சமூக நீதி என்ன என்றால் என்ன அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற பல மூத்தவர்களுக்கு கேள்வியை வச்சுட்டேன். நம்மளை ஏதோ தேச துரோகி, அன்டச்சபிள் பீப்புள் மாதிரி பார்த்த அந்த கூட்டம், திராவிட கூட்டம், ஒரு அணுகி பேசுறதுக்கு கூட நெருங்கிறது கூட ஐயோ இவர்கிட்ட எதுக்கு அப்படின்ற மாதிரி விலகி போன அந்த கூட்டம் சமூக நீதியை பற்றி பேசுது. பார்ப்பன ஊடகர்கள், அந்த பத்திரிகையாளர்கள் எது போய் கேட்டாலும் அங்கே உட்காந்துட்டு பேசலாம். ஆனால் எங்களை போன்றவர்கள் பேசும்போது இவர் இவ்வளோ மோசமாலாம் கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் இதை விட திருப்பி போட்டு அடிக்கும் பார்ப்பன ஊடகம் அங்கே போயிட்டு உறவு வச்சுக்கிறதுக்கு இந்த திராவிட கும்பலுக்கு பிடிக்கும். ஏன்னா இங்கே நம்ம பேசுவது தமிழ் தேசியம், காலத்தின் தேவை, சீமானின் குரல் அப்படின்னு சிலுத்துக்கிட்டு நிற்கிற கும்பல் இந்த கும்பல். அதனால் சொல்ல வரேன், இந்த சமூக நீதி இருக்கிற அந்த திமுகவை விட்டு காங்கிரஸ் எதற்கு தாவேக்காவோட கூட்டணி வச்சுது? இந்தியா முழுக்க தமிழ்நாடுல இந்தியா முழுக்க சமூக நீதியை ஏற்றுமதி செய்தது திமுக என்றால், சமத்துவத்தை பேசுவது திமுக, அதனுடைய சிற்பியாக இருந்தவர் கருணாநிதி என்றால், ஏன் அந்த கட்சியை தாங்கி பிடிச்சிருக்க வேண்டும்ல காங்கிரஸ்? விடுதலை சிறுத்தைகள் தலைமையில வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்ததில் கடந்த காலங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஞானம், ஒளி வட்டம் புத்தியை கொடுத்துருக்குது திருமாவளவன் அவர்களுக்கு. இல்லை நம்ம இவ்வளவு காலமும் ஒரு மாயைக்குள்ளாக இருந்துட்டோம், ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தில் இருந்துட்டோம், இவர்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் அல்ல அப்படின்றத காலம் உணர்த்தி இருக்கிறது. ஒரு உரிய பங்களிப்பை கொடுக்கணும், இல்லை அதான சமூக நீதி. சமூக நீதி அப்படின்ற சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல என்ன குறைச்சல் இவங்களுக்கு திமுகவுக்கு? பக்கத்தில் இருக்கிற மாநில பாண்டிச்சேரியிலையும் தொடங்கிட்டாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு. இங்கே மட்டும் இல்லை, டெல்லியை கை காட்டின்னு உட்காந்துட்டு இருக்கிற அந்த யோக்கியமற்ற செயல் செய்த அந்த திமுக கும்பல், அதனுடைய தலைமை நிர்வாகத்தில் இருந்த கருணாநிதி அவர்களை தமிழ்நாட்டின் சிற்பி என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் நம்மளுடைய விமர்சனமாக வைக்கிறோம். அவரை அந்த கட்சியினர் போற்றதோ மற்றதோ இல்லை. நாங்கள் கூட 2009 வரைக்கும் அவர்தான் எல்லாமே, தமிழுக்கே அவர்தான் அப்படின்லாம் நினச்ச காலகட்டம்லாம் உண்டு. பிறகு அந்த துரோகத்தினுடைய வெளிச்சம் பட ஆரம்பித்த பிறகு தான் விமர்சிக்க தொடங்குகிறோம். அது ஒன்று. அடுத்தது என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள்லாம் சமூக நீதியினுடைய அடையாளமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறது என்றால் அது எந்த விதத்தில் சமூக நீதின்றது அவங்க பேசணும், வெளிப்படையாக பேசணும், விமர்சனத்துக்கு உள்ளாகணும், விமர்சனத்துக்கு வரணும். இல்லைங்க இந்த விதத்திலெல்லாம் திராவிடம் என்றைக்குமே தேவை, அதுதான் சனாதனத்தை எதிர்க்கக்கூடியது அப்படின்னா எப்படி எதிர்க்கக்கூடியது? வாங்க தோழர்னா வரணும், போய் பதுங்கக்கூடாது. உங்ககிட்டலாம் பேச முடியுமா அப்படின்லாம், நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படின்லாம் போய் பதுங்கக்கூடாது. உங்களுக்கு பூநூல் போட்டுக்கிட்டே வர முடியாது. புரியுதில்லை உங்களுக்கு?
விமர்சனம் பண்ணணும். நீங்க இன்னைக்கு வந்து தாவேகாவுல இருக்கிறீங்க. அதிகார பங்கீடு வந்திருக்கிறது. இது பண்றீங்க. கம்யூனிஸ்ட்டுகள் கூட வந்துட்டு பாஜக எதிர்ப்பு பின்னணியில் நாங்கள் வேணால் திமுகவோடு துணை நிற்போம் அப்படின்னு நேத்து பேசியிருந்தாங்க. ஏன் அது தாவக்காவுல இருந்துட்டு பாஜகவை எதிர்த்தா ஆகாதா உங்களுக்கு? அப்ப விஜய் தாவேகாவை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க மாட்டாரா? எதிர்க்காத விஜய்க்கு கம்யூனிஸ்ட் எதிர்க்க ஆதரவு கொடுக்கணும். தோழர் சண்முகம் வந்து சொல்றாரு. பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு அடிப்படையில் நாங்கள் திராவிடத்தை, திமுகவை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ தாவேகா, விஜய் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்காதுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் கேட்காதீங்க தோழர் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்குது அப்படின்னு தெரியல. விமர்சனம்னா எல்லா இடத்துலையும் விமர்சனத்துக்கு வரணும், பேசணும். உங்ககிட்டலாம் பேச மாட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் இந்த விஷயம். எதற்காக இன்றைக்கி இந்த விடயத்தெல்லாம் பேசுகிறேன்னாக்கா, அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட தளத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் அவங்களுக்கு அது மறுக்க முடியாது. கலைஞருடைய 103வது பிறந்தநாள் நிகழ்வு அங்கங்கே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு சொல்ல வராங்கல்ல, சிற்பி என்றால் அது பெருந்தலைவர் காமராஜரை தவிர்த்து வேறு யாரையும் சொல்ல முடியாது. என்னுடைய பார்வையில், நான் பார்த்த பார்வையில் 67க்கு பிறகு இங்கே என்ன நடந்ததுன்னாக்கா, அதெல்லாம் பேசினா மிகப்பெரும் ஒரு அரசியல் மோசமான ஒரு விமர்சனமாகும். குடிநோயில் மூழ்கினது தான் தமிழ்நாடு அதிகபட்சமாக. முன்னேறி வந்திருக்குதுன்னா முடி தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கல்வி நிறுவனங்கள் வளருதுனாக்கா அதனுடைய அடிமட்டம் அடித்தளம் அப்படியாக இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏற்கனவே பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்குதெல்லாம் அது 67லேருந்து மேலே வந்துட்டு இருக்கீங்க. செய்திருக்கலாம் சிலதை, அதை மிகைப்படுத்தி சொல்லாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல வரோம். இவர் தான் வந்து சிற்பின்னா அதுக்கு முன்னாடி செய்த பெருந்தலைவர் காமராஜருடைய சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மதத்துக்கு அப்பாற்பட்ட எல்லா விடத்தையுமே உடைத்து சாதனை செய்த பெருந்தலைவர் காமராஜர் வந்து யார் என்ற ஒரு கேள்வி வருதில்லை. அதனால் இந்த விடயத்துக்காக மட்டும் நம்ம ஒரு மறுப்பை சொல்ல வரோம். மற்றபடி அவர்களோடு சேர்ந்து அவருக்கும் அந்த 103வது பிறந்தநாள் வாழ்த்து நம்ம சொல்லிடுறோம். எல்லாரையும் போல சொல்லிடுறோம் விமர்சனத்துக்கு மத்தியில். இன்னொரு விடயம் வந்து கை நீட்ட தொடங்கி இருக்கிறதா விஜய் கட்சி அப்படின்றது பரவலாக விமர்சனம் வந்து தொடங்கி இருக்கிறது. அவர் திருச்சியில் பேசுனதை பார்த்தா முழுக்க முழுக்க சினிமா வசனம். எப்படி திமுக எதற்கெடுத்தாலும் டெல்லியை கை காட்டிகிட்டு இருந்ததோ பாரதிய ஜனதா கட்சி, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருந்ததோ, அதே போல் ஒரு டேஷ் தனன்னு சொல்லுவாங்கள்ல, மொல்லமாரித்தனன்ற அந்த விடயத்தை தாவேகா விஜய் எடுத்து விட்டாரோ அப்படின்ற வருத்தம் இருக்குது. என்னென்னா நாம் அவ்வளோ வார்த்தையை தடிப்பாக போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா நீங்கள் திமுக தான் காரணம் எல்லாவற்றுக்கும் அப்படின்னா நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்தீங்க, அதான் கேள்வி. தமிழ்நாடு முதலமைச்சர் தாங்கிட்ட ஒரு அதிகாரம் வந்துடுச்சு, காவல்துறை கட்டுப்பாட்டில் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம், கட்டமைப்பை வந்து மாற்றுறோம், பாதுகாப்பு நடவடிக்கை இறுக்கமாக்கணும் அப்படின்ற எதையுமே நீங்கள் பேசாமல் எல்லாத்துக்கும் திமுக காரணம் தானே, எப்படி அது? நேற்று ராசாவுடைய பேட்டியை, அதாவது விஜய் திருச்சியில் பேசியதற்கு எதிராக ராசா பேசி உண்மையிலேயே வந்து வச்சு பொலந்து கட்டியிருந்தார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. அவரை விமர்சனம் பண்ணுறோம், அது வேறு விஷயம். இந்த விஷயத்தில் உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொலந்து கட்டிட்டார் நேற்று. எதுக்கு எடுத்தாலும் என்ன ப்ரோன்னு அவருடைய பாணியிலேயே 6 மாதம் பொறுத்துக்கிட்டோம், அதுக்குள்ளார 6 நாளுக்குள்ளாரே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆட்சியை பார்த்து அப்படின்லாம் பேச வரீங்களே. எதில் பொறுத்துக்கணும், எந்த விஷயத்தில் இருக்கணும், பொருளாதார விஷயம் இருக்குது, நிதி கையாளுற விஷயத்தில் ஒரு அவகாசம் கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் புதுசாக எடுத்துக்கணும். சட்டம் ஒழுங்குன்னு 6 மாதம் வரைக்கும் பாலியல் வன்புணர்வு நடந்துக்கிட்டே இருக்கணும், 6 மாதம் வரைக்கும் கஞ்சா விற்கிறவனை ஏன்னு கேட்டால் கொண்டுக்கிட்டே இருக்கணும், 6 மாதம் வரைக்கும் சிறுமிகளை கடத்தி போய்ட்டு பாலியல் விஷயம் செய்துக்கிட்டே இருக்கணும், 6 மாதம் வரைக்கும் சட்டவிரோதமான பார்களில் வந்து மது போதை விற்பனை, இரவில் வந்து பெண்களுக்கு உயிர் பலி நடந்துக்கிட்டு இருக்கணும். அதனால் இது எப்படி நியாயம், இது எப்படி ஏற்றுக்க முடியும்? நேற்று சரியாக போட்டு பொழந்திருந்தாங்க திமுக தரப்பில். உண்மையிலே என்ன எந்த அரசியல் எப்படி பேசணும் அப்படின்றதில்ல. நீங்கள் முதலமைச்சராக வந்து விட்ட பிறகு இன்னும் வந்து திமுகவே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க எதற்கெடுத்தாலும். அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டீங்களா. அதே தான் அதிமுக ஆட்சிக்கு முடித்து திமுக கையில் எடுத்துட்ட உடனே திமுக சொன்னது நிதி இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் எடுத்தாங்க. அதற்கு முந்தின காலகட்டத்திலையும் அதிமுக அப்படி தான் சொல்லி அதிகாரத்தை கையில் எடுத்தது. திமுக இருந்து கையில் எடுக்கும்போது நிதியை சுத்தமாக தொடச்சிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கையில் எடுத்தாங்க. ஆனாலும் செய்ய வேண்டியது செய்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு விவசாய கடன் தள்ளுபடினா ஒரு மாதத்தில் எங்கள் சக்திக்கு ஏற்ப நாங்கள் செய்தோன்னு மக்களை ஏமாத்துறீங்க. வெறும் 2024 கோடி. இப்போ கூட பக்கத்தில் இன்னொரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட
36,000 கோடிக்கு மேலே விவசாய கடன் தள்ளுபடி செய்திருக்கு குஜராத்தில். அப்போ அதெல்லாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களும் மாநிலம், அவங்களும் முதலமைச்சர், பொருளாதாரம் அவங்களுக்கும் தெரியும், நிதி அவங்களுக்கும் கையாள தெரிகிறது. நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி செய்துட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் தூண்டுதலின் பேரில் செய்கிறாங்கன்னா அப்பட்டமான பொய் இல்லைங்களா? இந்த விவசாயிகள் எல்லாருமே உங்களை நம்பி உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த விவசாயத்தில் இருக்கிற குடும்ப பெண்கள் எல்லாம் எங்கள் விஜய் அண்ணா வந்துட்டாருன்னா எல்லாம் தலைகீழாக மாறிடும், உருண்டும் பிறன்றும் சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க தான் அவங்க. நீங்கள் திரும்பவும் திமுக மீதே குற்றம் சொல்வது ஏற்புடையதல்ல. அது பாமரனுடைய வார்த்தையில் ஒரு ஏமாற்றுத்தனம், மோசடித்தனம், மொல்லமாரித்தனம் அப்படின்னு சொல்கிறது பாமர மக்களுடைய வார்த்தை. அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. விஜய் அவர்கள் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க உங்கள் பேரில் அப்படின்றத நீங்கள் திரும்ப திரும்ப உணரணும். நாம தான் முதலமைச்சர் அப்படின்றத உணரணும். அது என்னமோ தெரியல, உங்களை சுற்றி இருக்கிற நிழல் முதல்வர்களால் அந்த நீங்கள் முதல்வர்ன்றதை மறந்துடுறீங்களோ அப்படின்னு தெரியல. அதுதான் விஷயம். ஒருவேளை ஏற்கனவே விஜய் பேரில் பேரரசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல, விஜயநகர பேரரசாக நினச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதையும் பார்க்கணும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு ஒரு பொது விமர்சனம் போயிட்டுருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு நக்கல் நையாண்டி அமைச்சர்கள்கிட்ட இருக்கிறது ஏற்புடையதல்ல. 1967க்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்த திமுக இதை போலத்தான் ஒரு ஆட்டம் ஆடினது. அதனால தான் எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்ததப்போ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி பட்டியல் எடுத்து அந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப அராஜகம் பண்ணியிருந்த அந்த ஆட்கள் தான் தூக்கி வச்சு பின்னுன்னு பின்னாங்க. எல்லாருமே எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி போலீஸு எல்லாரையுமே போட்டு அடித்து உதச்சி சித்திரவதெல்லாம் பண்ணவே கிடையாது. காங்கிரஸில் இருந்த பல தியாகிகள் உட்பட கைது பண்ணாங்க. தமிழ்நாட்டில் முதல் கைது அநேகமாக திருச்சி வேலுசாமி அவர்கள் நினைக்கிறேன். வைகோ அப்போ திமுகவில் இருந்துட்டு இருக்கிறார். இவங்க இப்படி பல விஐபிகள்லாம் கைது பண்ணுறாங்க. யாரையும் அடிக்கலை. யாரை அடித்தார்கள்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. ஓவராக சண்டித்தனம் அதிகாரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த எமர்ஜென்சி பீரியடை பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆகிடாதீங்க. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக அந்த தாங்கள் தான் வந்துட்டோன்ற திமிர்த்தனம்லாம் இல்லாமல் விஜய் ஏதோ அவருடைய முகத்துக்காக அவர் கேட்டுக்கிட்டதுக்காக மக்கள் வாரி போட்டுட்டாங்க நம்பிக்கையின் பேரில். விஜய் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அமைச்சர்கள் நிதானமாக இருக்கணும் வார்த்தைகளை விடும்போது அப்படின்றத கையில் எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், விமர்சனங்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சில விஷயங்கள் உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். வரலாற்றில் முதன்முறையாக அப்படின்னு வேணால் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வணிக வரித்துறை டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. அந்த துறையில் போஸ்டிங்னாக்கா கொல்ல 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 அப்படின்னு சொல்லிக்கலாம். வாயிலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பதவி உயர்வு கடந்த 5 ஆண்டுகளில் யாருக்குமே இல்லை. சீனியாரிட்டிங்களுக்குள்ளாக ஒன்று மற்றவங்களோட என்னை விட்டுட்டு அவருக்கு போட்டீங்க, அவரை விட்டு எங்களுக்கு போட்டுட்டீங்க, இந்த பட்டியலை முதல்ல போடணும் அப்படின்னு அவர்களை தூண்டி விட்டு அவர்களுக்குள்ளாக நீதிமன்றத்துக்கு போக வச்சாங்க கடந்த ஆட்சியில். அது ஒரு பெரிய யுக்தி. யாருக்குமே ப்ரொமோஷன் இல்லை, நீதிமன்றத்தில் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு கிடப்பிலேயே விட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த இந்த வணிக வரித்துறை அமைச்சர் உண்மையிலேயே அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரி நாகராஜன் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் கூப்பிட்டு பேசி பதவி உயர்வு கொடுக்குற அந்த வழக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னு ரிட்டனில் எழுதி வாங்கிட்டு 170 பதவி உயர்வு இடங்கள், 170 இடங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கல்லாப்பெட்டியை திறந்துட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு ஆர்டராக கொடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா போதும். இந்த கல்லாப்பெட்டியை கண்ணில் பார்த்துன்னு நீங்கள் நீட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் ஆர்டரை. அதுவாக நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் குறைந்தது 75 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய். இந்த 170 பதவி உயர்வு இடத்த ஆர்டர் வாங்கினாங்கல்ல, பதவி உயர்வு ப்ரொமோஷன் இந்த அரசாணை கொடுத்தாங்கல்ல உத்தரவு, சர்வசாதாரணமாக 75லேருந்து 100 கோடி அந்த கல்லா நிரம்பி இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்கும்போது அந்த உத்தரவு இந்த கண்ணை அப்படி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க, கட்டாயம் கொடுத்தாகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கண்ணை மட்டும் இப்படி காட்டிட்டு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா குறைந்தது 100 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கும். சமீபத்தில் 170 பதவி உயர்வு இடங்களை அந்த துறை வணிக வரித்துறை அதில் இருக்கிறது நாகராஜ் ஐஏஎஸ் நல்ல மனிதர். இந்த பணத்தை யாருக்கிட்டையும் வாங்காமல் ஆர்டர் போட்டு மினிஸ்டர் தான் கையெழுத்து போட்டுக்கிறாரு. அந்த மினிஸ்டருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லி இந்த நேரத்தில் அந்த அதிகாரிக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த 170 பேரும் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கையை நீட்டுறதுக்கு கூச்சப்படணும் இல்லை. ஏன்னா நீங்கள் அங்கே சராசரியாக 5 கோடி 10 கோடி 20 கோடி இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து நீங்கள் பதவி உயர்வை வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா
கொடுத்த காசை எடுக்கணுமேனு கை நீட்டுவாங்க. இங்கே டேக்ஸ் போடுறதுல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இங்கே கையை நீட்டிதாங்க. ஏன்னா அங்கே கொடுத்துட்டு தானே வந்திருக்காங்க. அந்த காசு இங்கே எடுக்கணும் இல்லை இருக்கிற வரைக்கும். இப்போ 170 பேரும் போயிருக்கிற இடத்துல கையை நீட்டுற மாதிரி தகவல் வந்ததுன்னா கட்டாயம் அவங்கள வந்து பணி நீக்கம் செய்வாங்க. துணிச்சலாக அவங்க ஏன்னா நான் காசு வாங்கிட்டு உங்களுக்கு இடம் போடலையே, எதுக்கு நீ வந்து புகார் வந்தோன்னே கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. மிக ஒரு 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 நேர்கொண்ட பார்வையில் அந்த துறை அந்த அமைச்சர் இருக்கிறார். இந்த விடயத்தில் மற்ற விடயத்தில் எப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டை போட்டாகணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், நம்ம சகோதரர் ராஜ்மோகன் செய்தித்துறை அவர்கிட்ட தான் இருக்குது, பள்ளி கல்வித்துறை அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய இயக்குனர் தமிழ் செல்வராஜ்னு சொல்லிட்டு பேர், செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் இயக்குனர்னு நினைக்கிறேன், தமிழ் செல்வராஜ். 1ஆம் தேதியும் சொல்கிறேன், 1ஆம் தேதி அன்றைக்கி வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி செய்தித்துறையிலேருந்து விளம்பரத்துலேருந்து ஆட் வருதில் அது பெரிய அளவில் அது பல கோடி விவகாரம், இந்த மாதிரியாக ஸோ பர்சன்டேஜ் கமிஷன் வந்து இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவருடைய உதவியாளர் வந்துட்டு ராஜ்மோகனுடைய உதவியாளர் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு. அவரை பார்த்து அது என்னன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு தெரியல, அதையும் நான் சொல்ல வரேன். ஆனால் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க வசூல் அது அஜய்க்கு தான் வெளிச்சம். அப்படி புரியுதில்லை உங்களுக்கு? செய்தித்துறை விளம்பரம் அப்படின்லாம் வருது, எல்லாத்துக்கும் விளம்பரத்துக்கு வந்து பெரிய அளவில் பணம் ஒதுக்குவாங்க, பல கோடிகள். கடந்த தேர்தலுக்கு மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருந்த மிக குறுகிய காலத்தில் 350 கோடி 250 கோடிலாம் திமுக தலைமை மக்கள் வரி பணத்தில் செய்தி விளம்பரத்துறை மூலமாக செலவு பண்ணிட்டு இருந்தது, கொடுத்துக்கிட்டு இருந்தது. எப்படி பணம் கொழிக்கிற இடன்றதை பற்றி அது தெரியும். அது அந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்க வந்து இப்போ கமிஷன் வந்து கொடுக்கறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வசூல் தொடங்கி இருக்கிறதா என்றதை அது ஒருவேளை மறுக்கத்தாருன்னா அவர் மறுக்கட்டும், அப்படிலாம் இல்லை, நேர்மையாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லட்டும், அதை நம்ம மறுக்கலை. ஆக தொடங்கி இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதாக இன்னொரு விடயம் வந்துட்டு, மணிராஜின்னு சொல்லிட்டு முன்னாடி உதயநிதிக்கு அவர் தான் பிஏ, மணிராஜின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவர் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக உதயநிதி வச்சுக்கிட்டு இருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக மிக பெரும் செல்வாக்காக இருந்தவர். அவருக்கு இந்த ஆட்சியில் பெரம்பூர் சுகர் மில்லில் டிஆர்ஓவாக ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். முருகானந்தன் தான் ஐஏஎஸ், இது இப்போ இருக்கக்கூடியவர். அந்த துறைக்கு கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நிர்வாகத்துக்கு அவர் தான் பொறுப்பு. எந்த பவரில் இது என்னன்னு ஒன்றும் புரியல. கடந்த ஆட்சியில் யார் மேலாம் ஒரு பெரிய விமர்சனம் வந்ததோ அவங்களே அதிகாரியாக வந்து உட்கார்றது, யாரெல்லாம் திமுகவுக்கு சார்பாக வேலை செய்துட்டு இருந்தாங்களோ அந்த உச்ச அதிகாரிகள்லாம் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது. கடந்த ஆட்சியில் உதயநிதியினுடைய என்னென்னலாம் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அந்த நபரை கொண்டு வந்து இப்போ இன்னொரு டாப் போஸ்ட்டில் முக்கியமான ஒரு துறைக்கு சுகர் மில்லுக்கு பெரம்பூருக்கு இன்சார்ஜாக அனுப்புகிறாங்க. ஆர்டர் போடுறது அமைச்சர் தான் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு. இது எந்த இதுலன்னு தெரியல உங்களுக்கு. இது இப்படியெல்லாம் நடக்கிறது சரியானதாக இருக்கா? நேர்மையான ஆட்சி இவங்க கொடுத்துட முடியுமான? மக்கள் நம்புகிறார்கள் நேர்மையான ஆட்சின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தில் நான் பாராட்டவும் செய்தேன். உண்மையிலேயே வந்துட்டு வணிக வரித்துறையில் டேக்ஸு போடுற அந்த துறையில் வந்துட்டு 170 பணியிடங்கள் ஒத்த பைசா இல்லாமல் நடந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்போ காசு இல்லாமல் காரியமே நடக்காது, சத்தியத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா பணம் கொட்டுற தொழில் அது உங்களுக்கு. ஆனால் ஒத்த பைசா வாங்காமல் போட்டு 170 இடங்கள் போட்டிருக்கிறாரு. யாருன்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்கிறாரோட அவங்க மகன் இருக்கிற துறை தான் அந்த வணிகத்துறை. பாராட்டணும், அது பாராட்டுன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் செய்தித்துறையில் இப்படி ஒரு தவறு நடக்க தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நீங்கள் கண்ணை காமிச்சிங்களா இல்லை வேறு என்ன பண்ணீங்களான்ற கேள்வி இப்போ முதல்ல வைக்கிறேன். சகோதரர் வந்து இப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு தோணுது. இப்படிலாம் நடக்க தொடங்கி இருக்கிறது. மேல்மட்டம் வரையும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் நேர்மைன்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, சில இடங்களில் இதை விட பல மடங்கு தவறுகள்ன்றது தொடங்கி இருக்கிறது. அதே அதிகாரிகள், அதே நிர்வாகம், அதே ஆட்கள் யாரெல்லாம் கடந்த ஆட்சியில் வந்து செல்வாக்காக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் புதுசாக உடனுக்குடனே ஆர்டர் போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. நீதிமன்றமே சில விடயங்களில் கண்டிக்குது. கண்டித்த பிறகும் நீங்கள் உச்ச அதிகாரிகள் அங்கேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிர்வாகம் பண்ண தெரியவில்லையா? காங்கிரஸ்லேருந்தே திமுகவிலிருந்து ஆளை கூப்பிட்றீங்க. ஏற்கனவே காங்கிரஸ் நிர்வாகத்தில் அந்த திமுக கூட இருந்த அந்த காங்கிரஸ் கட்சிகள்லாம் கூட வச்சுக்கிறீங்க.
போதாக்குறைக்கு அதிமுகவிலேருந்து எல்லாரும் வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலையா? எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு என்னன்னு கேளுங்க. அவர்கள் இருந்தா சம்பாரிக்க முடியாது. அதனால தான் அவங்க வெளியில வச்சிருக்கிறாங்க. இப்ப இருந்து சம்பாரிச்சு குடுத்தவங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. நாங்க திரும்ப அவங்களையே வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறோம் இந்த 5 மாசம் இந்த 5 வருஷமா அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நேர்மையான ஆட்சி ஒரு காலமும் உங்களால் தர முடியாது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மகேஷ்குமார் அகர்வால் புதிய டிஜிபியா வந்து பதவியேற்று பேட்டி குடுத்திருக்கிறாரு. சைபர் கிரைம் இந்த மாரியான விஷயங்கள், பாலியல் விஷயங்கள், போதை இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பேன்னு எல்லா டிஜிபியும் சொல்லக்கூடிய உறுதிமொழிய குடுத்திருக்கிறாரு. என்ன நடக்குது? இந்த அரசு என்ன செய்கிறதுன்றத பார்ப்போம். இப்பவும் நம்ம வந்து அவசரப்பட்டு விமர்சிக்கல. அவர்களுக்கு ஒரு அவகாசத்த குடுக்குறோம் விஜய் அவர்களுக்கு. சுற்றி இருப்பவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா என்பத அவர் தான் கவனிக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.